சி இங்க லாஜிக்கே தப்பா இருக்கு. ஒன் திங் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. ஓகே, அனிமல்ஸ் வாழ்ந்த இடத்துல தான் மனுஷங்க வாழ்றாங்களே தவிர மனுஷங்க வாழ்ந்த இடத்துல அனிமல்ஸ் வாழல. நீங்க ஒரு 50 ஏக்கர் இடம் எடுத்துக்கோங்களேன். அந்த 50 ஏக்கர் இடத்துல வந்து நாய், பூனை, ஆடு, மாடு இதெல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கும். பட் நம்ம திடீர்னு ஒரு புல்டோசரை உள்ள விட்டு அந்த இடத்த ஃபுல்லா அழிச்சு, அங்க இருக்க மரத்தை ஃபுல்லா அழிச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை வந்து பிளாட் போட்டு வித்துருவோம். ஆனா அது அந்த நாய்க்கோ, மாடுக்கோ, ஆடுக்கோ தெரியாது. அந்த மாடை பொறுத்த வரைக்கும், நாயை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் தான் அதோட வீடு, பூர்வீக வீடு. ஏன்னா அதுங்க அங்கதான் குட்டியா பிறந்துச்சு, அவங்களோட அம்மா அங்கதான் வாழ்ந்தாங்க. ஓகேங்களா? நம்ம ஈவன் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கூட பாருங்களேன், உங்க கம்பி, உங்க மண்ணு, உங்களோட வீடு இது எல்லாத்தையும் அந்த கொத்தனார் மேஸ்திரிங்க கூட சேர்ந்து பாதுகாக்கிறது அந்த நாய்ங்க தான். அந்த நாய்ங்களுக்கு வந்து அந்த கொத்தனார் மேஸ்திரி எல்லாம் சாப்பாடு போடுவாங்க உங்க வீடு கட்டி முடிகிற வரைக்கும். அப்போ அந்த நாய் என்ன நினைச்சுக்கோம், ஓகே இவங்க எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இது நம்ம வீடு போல, நம்ம இதை கண்டிப்பா பாதுகாக்கணும்னு உங்க வீட்டை கட்டும் போது உங்க பொருளை பாதுகாக்கிறது அந்த நாய் தான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், கிரக பிரதேசம் முடிஞ்ச நாள் அந்த நாய்